நாம இப்போ பார்க்க போறது உழைச்சு உயர்ந்த இரண்டு அண்ணன் தம்பிகளோட ஒரு அழகான கதை. அவங்களோட அந்த உழைப்பு எப்படி அவங்கள பெரிய நிலைக்கு கொண்டு போச்சு, அத நாம இப்போ சேர்ந்து பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். நல்லூர் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க மாணிக்கமும் முத்துவும் அண்ணன் தம்பி இருவர் இருந்தாங்க. மீன் வியாபாரம் பண்ணி நேர்மையா உழைச்சு வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க. முத்து, நாளைக்கு காலையிலேயே மீன் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போவோம். பக்கத்து ஊர்ல நல்ல வியாபாரம் ஆகும். முத்துவும் மாணிக்கமும் கூடைய எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கு மீன் விற்க போனாங்க. மீனுமா? மீனு, புது மீனு, இப்பதான் பிடிச்ச மீனு. மீனுமா? மீனு, புது மீனு, இப்பதான் பிடிச்ச மீனு. இப்போதான் பிடிச்ச புது மீன்மா, வாங்கி சாப்பிட்டு பாருங்க, மிச்சம் ருசியா இருக்கும். அந்த சத்தம் கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு கிலோ மீன் எவ்வளவுப்பா? 1 கிலோ 200 ரூபாமா. சரி, அரை கிலோ மீன் கொடுப்பா. அரை கிலோ போதுமாமா? 1 கிலோ வாங்கி வேண்டியதானே? போதும்பா. எனக்கும் ஒரு அரை கிலோ போடுப்பா. இதோ தரேன் பாட்டி. ஏன் பாட்டி, அரை கிலோ போதுமா? இதுவே போதும்பா. சரி பாட்டி, இப்பவே போடுறேன். இதை கேட்ட ஊர் மக்கள் ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அவங்க கொண்டு வந்த எல்லா மீனையும் சீக்கிரமா வித்துட்டாங்க. அண்ணா, இன்னைக்கு மீனெல்லாம் டக்குன்னு வித்துடுச்சு. லாபம் செமையா வந்திருக்கு. நாளைக்கு இன்னும் நிறைய எடுத்துட்டு போவோம். முத்து, நாளைக்கு விடிகாலையிலேயே கிளம்பிடுவோம்டா. அப்பதான் எல்லாத்தையும் சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்ட முடியும். சரிங்க அண்ணா, நான் 4 மணிக்கே வண்டி ரெடி பண்ணிடுறேன். மறுநாள் காலையில 2 பேரும் மீனை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போனாங்க. வஞ்சரம், சங்கரா, நெய் மீன், ஐஸ் போடாத ஃப்ரெஷ் மீனுங்க, சீக்கிரம் ஓடி வாங்கம்மா. இதை கேட்ட ஊர் ஜனங்கள் அத வாங்க வர ஆரம்பிச்சாங்க. என்னப்பா முத்து, இன்னைக்கு மீனெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு போல. ஆமாம்மா, இன்னைக்கு வலை வீசின உடனே நல்லா சிக்கிருச்சு. அதான் உங்களுக்கு தரலாம்னு நேரா இங்கேயே வந்துட்டோம். அந்த தெருவுல இருந்த மத்தவங்களும் முத்துவோட சத்தத்தை கேட்டு கூட தொடங்கினாங்க. முத்துவும் அவங்க அண்ணனும் சொன்ன மாதிரியே கொண்டு வந்த எல்லா மீனும் ஒரு மணி நேரத்திலேயே வித்து தீந்துடுச்சு. அண்ணே, நான் சொன்னேன்ல இன்னைக்கு வியாபாரம் சும்மா சூப்பரா இருக்கும்னு. சரிடா முத்து, கல்லாவ பாரு. இன்னைக்கு லாபம் எவ்வளோன்னு பாப்போம். அண்ணே, இன்னைக்கு மட்டும் லாபம் 3000 வந்திருக்கு. வண்டியில கொண்டு வந்த எல்லா மீனையும் ஒரு துண்டு கூட விடாம வித்துட்டோம். முத்துவும் அவரோட அண்ணனும் அந்த சின்ன லாபத்தை வீணாக்கல. அத வச்சு மெல்ல மெல்ல அவங்க தொழில பெருக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த பழைய வண்டியை வித்துட்டு அதுல கிடைச்ச லாபத்தை வச்சு கடைய ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. முத்து, வண்டியில வித்துட்டு இருந்த இப்போ பெரிய முதலாளி ஆயிட்ட போல. கடை பார்க்கவே ரொம்ப சுத்தமா இருக்குப்பா. இங்க உங்களுக்கு பிடிச்ச மீனை நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம். நாங்களே கிளீன் பண்ணி மசாலா கூட தடவி தருவோம். நீங்க வீட்டுக்கு போய் அப்படியே பொரிக்க வேண்டியதுதான். கொஞ்ச நாள்லயே அவங்க நினைச்சதை விட அதிகமா லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட கடின உழைப்பால அவங்க கடைக்கு தினமும் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அந்த வெற்றியால அவங்க இன்னும் உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் அந்த அண்ணன் தம்பி இருவரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம உழைச்சாங்க. ஒரு நாள்ல இல்ல, ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினாங்க. அவங்களோட முயற்சி, பொறுமை, நம்பிக்கை, அதுக்குத்தான் வெற்றி கை கொடுத்துச்சு. அதனால்தான் நாமும் நினைவில் வைக்கணும், சுலபமா கிடைக்கிற வெற்றி நீண்ட நாளுக்கு நிலைக்காது. ஆனா உழைச்சி கிடைக்கிற வெற்றி வாழ்க்கையே மாற்றிடும். அதனாலே நண்பர்களே, எந்த சூழ்நிலையிலும் உழைப்பை விடாதீங்க. ஏன்னா உழைப்பே உயர்வு.